வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அருட்பிரகாச வள்ளல் ராமலிங்கனாரின் சிந்தனையில் இக்கவியை பதிவு செய்கிறேன். வள்ளல் ராமலிங்க அடிகளார். தண்ணீரில் விளக்கெரித்து தற்பரத்தை காட்டினீர்கள். தண்ணீரில் விளக்கெரித்து தற்பரத்தை காட்டினீர்கள். மயிலை குயிலாக்கி மகேசனை உணர்ந்தீர்கள். மயிலை குயிலாக்கி மகேசனை உணர்ந்தீர்கள். அணையா அடுப்பேற்றி அரும்பசியை நீக்கினீர்கள். அணையா விளக்கேற்றி அணையா அடுப்பேற்றி அரும்பசியை நீக்கினீர்கள். கண்ணாடி பயிற்சி செய்து கந்தனை காட்டினீர்கள். கண்ணாடி பயிற்சி செய்து கந்தனை காட்டினீர்கள். ஆன்மீக கடைவிரித்து ஆன்மீக கடைவிரித்து அனைவரையும் அழைத்தீர்கள். ஆன்மீக கடைவிரித்து அனைவரையும் அழைத்தீர்கள். வாடிய பயிரை கண்டு நீர் தத்துவம் சொன்னீர்கள். வாடிய பயிரை கண்டு நீர் தத்துவம் சொன்னீர்கள். நெருப்பு தத்துவம் அருட்பிரகாசம் என கூறி நெருப்பு தத்துவம் அருட்பிரகாசம் என கூறி அருட்பெரும் ஜோதியாக ஆழ்ந்தீர்கள். அனைவருள்ளும் அருட்பிரகாசம் அருட்பெரும் ஜோதியாக ஆழ்ந்தீர்கள். அனைவருள்ளும் அருட்பெரும் ஜோதியாக ஆழ்ந்தீர்கள். அனைவருள்ளும் வாழ்க வளமுடன். தண்ணீரில் விளக்கெரித்து. ஒரு நாள் விளக்கில் எண்ணெய் இல்லை. வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை. நீங்கள் தண்ணீரை ஊற்றி விளக்கெரித்து படிப்பதற்கு பயன்படுத்தினீர்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் தவத்தில் ஆழ்ந்து சென்றபோது பேரியக்க களத்தை மயிலாக்கி தோகையை விரிப்பதாக காட்சி வந்து பிறகு சுத்தவெளியாக கும்மிருட்டாக குயிலாகி போனதாக பார்க்கிறோம். அணையா அடுப்பேற்றி ஐந்தாவது தத்துவமாக மண் தத்துவமாக அந்த விளைச்சல் மண்ணில் வரவில்லை என்றால் உலக மக்கள் பசியாற முடியாது என்பதை காட்டி ஒரு அடுப்பை பற்ற வைத்து அனைவருக்கும் அரும்பசியை நீக்குவதாக நீங்கள் அந்த ஐந்தாவது தத்துவமாக இருக்கக்கூடிய நிலத்தத்துவத்தை போதனை செய்தீர்கள். கண்ணாடி பயிற்சி செய்து இறைவனை அந்த கந்தக்கடவுளை காட்சியாக பார்க்கும் அளவிற்கு ஆன்மீகம் அனைவருக்கும் சாஸ்வதந்தான் என்று அனைவரையும் இவ்வாறு செய்து நீங்கள் காட்சி பெறலாம் என்று அகக்காட்சியாக அனைவருக்கும் பயிற்சியாக்கினீர்கள். ஆன்மீக கடைவிரித்து ஆன்மீகத்தை கடையில் எவ்வாறு அனைத்து பொருட்களும் இருக்கிறதோ அதுபோல் அனைவரும் அனைத்தையும் பெறக்கூடியதுதான் ஆன்மீகம் என்று கடையில் பொருட்கள் விரித்து வைத்திருப்பது போல் நீங்கள் அனைவரும் பற்றி கொள்ளுங்கள் என்று வைத்தீர்கள்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நீங்களும் வாடுவதாக நீர் தத்துவத்தை நான்காவது தத்துவமாக அனைவருக்கும் கூறினீர்கள். நெருப்பு தத்துவமாக அந்த நெருப்பு தத்துவம் இருந்தால்தான் நம்முள் இருக்கக்கூடிய உஷ்ணம், அனைத்து பயிருக்குள்ளும் வரக்கூடிய ஆற்றல் சேமிப்பு, இவ்வாறு அனைத்துமே அருட்பிரகாசம்தான். அந்த அருட்பிரகாசம் இல்லை என்றால், அந்த அருட்பெரும் ஜோதி இல்லை என்றால் ஏதும் இல்லை என்பதாக மூன்றாவது தத்துவத்தை, நெருப்பு தத்துவத்தை அனைவருக்கும் கூறி அனைவரையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஜோதியாக அனைவர் மனதிலும் வந்து நின்று விட்டீர்கள். இவ்வாறு வள்ளல் ராமலிங்க அடிகளாரின் இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இந்த பாடலை பதிவு செய்கிறேன். பாடலை ஏற்படுத்தி இறையாற்றலுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது குரு வேதாத்திரிக்கும் அனைத்து செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.